भव सतायुषी ईश्वर सदा त्वं च रक्षतु प्रार्थयामहे भव शतायुषी ईश्वर सदा त्वं च रक्षतु पुण्यकर्मण कीर्तिमार्जय जीवनं तव भवतु सार्थकं प्रेम माताजी जन्मदिनमिदम् अयि प्रिये सखी प्रेम माताजी ஹலோ தேங்க்யூ. ஓகே பிரேமா மாதாஜி, எத்தனை பேர் உங்களுக்காக பாட்டு, உங்களுக்காக வாழ்த்துக்கள். ஸோ நல்ல ஹாப்பியா இருக்கும். ஓகே, சி மைண்டு நமக்கு எல்லாருக்குமே, உங்களுக்குன்ட்டு இல்லை, எங்களுக்கு இந்த வயசுக்கே இருக்கு நிறைய குறைகள். லிஸ்ட் அவுட் பண்ணவே முடியாது. ஐ திங்க் ராதிகா மாதாஜி ஆல்சோ வில் பி ஏபிள் டு டெல். ஓகே, நிறைய குறைகள் இருக்கு எங்க கிட்ட. உடல் உபாதைகள் எல்லாமே வந்து வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு வச்சிருக்கோம். ஆனாலுமே பகவான் நம்மளை வந்து இந்த சேவையை பண்ண வைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில போயிட்டே இருக்கு. அவ்வளவுதான். அந்த மாதிரி எல்லாருக்குமே இது அப்ளிகபிள். அதனால நீங்க வந்து எந்த குறை நிறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி உதறி தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு நீங்க வந்து பகவானை சேவிக்கிறதுக்கு நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். யூ ஷுட் நெவர் ஃபீல் பேட். அதாவது நமக்கே நம்ம வந்து ஐயோ நம்ம இப்படி இருக்குமேன்ற அந்த ஃபீலிங் வந்தாலே ஆப்வியஸ்லி வி வில் நெவர் கம் அவுட் ஆஃப் தட். ஸோ அதனால எவ்ரி ஒன் ஹேஸ் தட் இஷ்யூ. ஓகே, அந்த ஒரு இதுல இருந்து நம்ம வெளியே வரணும். இப்போ ராதிகா மாதாஜி பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக் ஷாக்கு இல்லையா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர் ஷி அண்டர்வென்ட் சோ மச் ஹெல்த் இஷ்யூஸ் பாஸ். அதாவது 2-3 மாசம் அவங்க கிளாஸே எடுக்க முடியாத ஒரு நிலை. ஷி மெட் இன் டு தட் இன்ஃபெக்ஷன் ஆக்சுவலி இல்லையா, ஜாண்டிஸ் ரிலேட்டடா. இந்த மாதிரி வந்து சாரிமா ஐ ஹவ் கோட்டட் வித்அவுட் யுவர் பர்மிஷன். ஓகே, சி ஷி ஸ்ட்ரகிள்ட் எ லாட், ஸ்டில் ஷி நெவர் லெஃப்ட் த ஃபெய்த் இல்லையா. உங்களுக்கு எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு கிருஷ்ணர் மேலேயும் குருவின் மேலேயும். அதனால ஸ்ட்ராங்கா அதை பிடிச்சுக்கோங்க. டோன்ட் லீவ் தட் க்ரீப்பர். அதை அப்படியே கட்டியா பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேல போகணும். அவ்வளவுதான். என்ன சருக்கள் வந்தாலுமே அது அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இன்னைக்கு நம்ம பிரேமா மாதாஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போறாங்க. அவங்களுடைய பிறந்தநாள் ஓத்த அவங்களுக்கு எஸ் எனக்கு கிருஷ்ணர் இருக்கார், என்னை கண்டிப்பா ரசிப்பார், எனக்கு என்ன பாதை எடுத்துட்டு போவார், வழிகாட்டுவார், என்னுடைய குரு என்னை காப்பாற்றுவார் இல்லையா, மார்க்கம் கிடைக்கும், நான் அதை மட்டுமே கடைசி வரைக்கும் பின்பற்றுவேன், என்னால் என்ன முடியறதோ அதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிற இது பிரேமா மாதாஜிக்கு மாத்திரம் கிடையாது, எல்லாருக்குமே இதுதான். ஓகே, எவ்ரி ஒன் ஹேஸ் டு பாஸ் த்ரூ திஸ் ஒன்லி. அதனால எவ்ரி ஒன் இஸ் சஃபரிங் ஒன்லி இயர். யாருமே வந்து குட் ஷேப்ல கிடையாது. ஓகே, ஸோ வி ஷுட் அக்செப்ட் தட் அண்ட் தென் மூவ் ஃபார்வர்ட். அவ்வளவுதான். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், அப்படியே எடுத்துக்கிறதுக்கும் நம்ம முயற்சி பண்ணணும். இதுதான் நம்ம பக்தியை வந்து இத்தனை வருஷமா பண்ணதுக்கான அதாவது லெசன். ஓகே, அதுதான் நம்ம கத்துண்ட பாடம். அதை வந்து நம்ம கடைசியில பின்பற்றணும். எல்லா கஷ்ட நஷ்டம் எல்லாம் வரும், இதெல்லாம் சகஜம்தான், பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். ஆனா நம்மளால மாதாஜி, ஹாப்பி நியூ இயர் ஃபார் யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. விஷஸ் ஃபார் மீ மேம். ஃபர்ஸ்ட் டைம் நான் 18 டேஸ் எடுக்க போறேன் இன்னைக்கு. இப்போ இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். நான் தமிழ்ல 18 டேஸே ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். இது வரைக்கும் எடுத்ததே இல்ல. நான் ரியலைஸ் பண்ணவே இல்ல. யாரோ சொல்லிதான் சொன்னாங்க நீ எடுத்ததே இல்ல மாதாஜி அப்படின்னு. ஐ திங்க் பிரபு தான் சொன்னாரு நினைக்கிறேன். வந்துருவாங்க உங்களுக்கு எல்லாரும். நான் உங்க கிளாஸ்க்கு வந்துருவாங்க. மேம் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வரணும் கிளாஸ்க்கு. அதனால ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இட் இஸ் given இந்த ஹோஸ்ட் கீ மட்டும் மல்லிகா மாதாஜி கேட்டு வாங்கிப்போம். ஓகே, மல்லிகா மாதாஜி எனக்கு ஹோஸ்ட் கீ எனக்கு தெரியாது. மல்லிகா மாதாஜி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்களா உங்களோட ஐடி பாஸ்வேர்ட்? 3 PM மாதாஜி. 3 PM உங்க ஐடி தான். நான் அனுப்பிடுறேன் மாதாஜி. ரைட். Thank you so much மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. And the blessings உங்க எல்லாரோட தமிழ் ஃபர்ஸ்ட் டைம் 18 டே கீதா. ஹரே கிருஷ்ணா. ஹரிபோல் மாதாஜி. Thank you so much. Thank you so much. மாதாஜி அந்த காலிங் சர்வீசஸ் எல்லாம் பண்ணீங்களா எல்லாரும்? காலிங் சர்வீசஸ் எல்லாம் முடிஞ்சதா? ஆமா மாதாஜி, இல்ல மாதாஜி, இது பண்ணிட்டே இருக்கோம். ஒருத்தர் தராங்க, ஒருத்தர் வரதே இல்ல. 2 பேர் லெஃப்டே பண்ணிட்டாங்க. ஓகே, ஃபைன் ஃபைன், நோ இஷ்யூஸ். மாதாஜி அவுட் ஆஃப் 25 வந்து 10 வந்து ராங் நம்பர் மாதாஜி. 9 டிஜிட் தான் இருக்கு. 2 குழந்தைங்க அதை விட்டாச்சு மாதாஜி. கிட்ஸ் வந்து தே ஆர் நாட் வில்லிங் டியூ டு எக்ஸாம் அண்ட் சம்திங் சொல்றாங்க மாதாஜி. அவங்களுக்கு இப்பவே என்னவோ ஹிந்தி படிக்கிறாங்க அப்படின்னு அவங்க அம்மா எல்லாம் சொல்றாங்க மாதாஜி.
அப்புறம் அடுத்து அடுத்து ஜாயின் பண்ணி விட்டுறேன்னு சொல்றாங்க மாதாஜி. நோ ப்ராப்ளம். நம்ம ஜானகிராமன் பிரபுஜிக்கு 10-20 தடவை கூப்பிட்டுருப்பேன் மாதாஜி. அது ஆல்வேஸ் பிஸின்னு வருது. அதுக்கே அவர்கிட்ட நேரா பேசணும் மாதாஜி. எனக்கு கரெக்ட் நம்பர் கொடுங்க. விஜயகுமாரி மாதாஜியும் பிடிக்காம நைட்டு தான் பிடிச்சு எழுதுனேன் நான். ஹரே கிருஷ்ணா. கடைசியில இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு நீங்க பேசுங்க. நீங்க லெவல் 2 இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்கல்ல? யாரு மாதாஜி? லெவல் 2 நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்கல்ல? இன்னைக்கு இல்ல மாதாஜி, நீங்க முடிச்ச பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே 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 டன். ஆல் லெவல் 1 கிளாसेस முடிஞ்ச பிறகு லெவல் 2 கண்டினியூ ஆகும். அதே லிங்க்ல அதே 3 PM. ஓகே ஓகே. ஆமா எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. அதுல முடிஞ்ச வரைக்கும் மத்த ஸ்டூடண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ்ல லூஸ் ஆன 2 ஸ்டூடண்ட் நான் பிடிச்சிருக்கேன். அந்த மாதிரி நீங்க காலிங் சர்வீஸ்ல ஓல்டு டேட்டாபேஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த லெவல் 2ல லெவல் 1ல இருந்து மிஸ் பண்ணவங்களையும் நம்ம பிடிக்கணும். நாங்க பிடிச்சிட்டோம் மாதாஜி. 4-5 இன்னைக்கு பேர் என்என்டி பிரபுஜியோட மீட்டிங் இருக்கு. சோ ஐ வாண்ட் an update. எல்லாரும் இன்னைக்கு 5 o'clock ஜாயின் ஆக முடியுமா, இல்ல வந்து நாளைக்கு 5 o'clock இல்ல 4 o'clock வந்து என்என்டி பிரபுஜி கேட்கலாமா? ஏன்னா மோகன்தாஸ் மாதாஜி பிரபுஜி இன்னைக்கு ராவத்ல போய் பகவத்கீதா படிக்க போறேன் மாதாஜி. இன்னைக்கு ஃபங்க்ஷன் மாதாஜி ஈவினிங். நான் இஸ்கான்ல போய் ராவத்ல வந்து பகவத்கீதா படிக்க போறேங்க. மாஸ் பண்றாங்க, அதுல சேர்ந்துருக்கு மாதாஜி. என்என்டி பிரபுஜி கிட்ட வந்து நம்ம நாளைக்கு வேணா, நாளைக்கு எத்தனை மணிக்கு ஓகே உங்களுக்கு எல்லாம்? 6 o'clock நீங்க சொல்ற டைம் ஓகே. மத்தியானத்துக்கு மேல எப்ப ஃபைன். 6 o'clock வேணா வைக்கிறேன். ஏன்னா அர்லியா கூப்பிட்டா பிரபுஜி கொஞ்சம் கஷ்டம். அதனால அதுக்கு முன்னாடி எனக்கு எல்லா டேட்டாவும் கரெக்டா வரணும். ஓகே, எல்லா காலிங் சர்வீஸ் அப்டேட் எல்லாம் நீங்க யார்கிட்ட கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்தாதான் அதை தான் நீங்க அவங்கவுங்களே ப்ரெசென்ட் பண்ணணும். என்என்டி பிரபுஜி அதான் சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் வந்து லீட் பண்ணாங்களோ அந்த லீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா வந்து லீடே வந்து ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ வில் சி. அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. நாளைக்கு 6 மணிக்கு வேணா நான் என்என்டி பிரபுஜிட்ட கேட்குறேன். ஓகே, இன்னைக்கு ஐ வில் ரிக்வெஸ்ட் ஹிம் ஃபார் வேவ் ஆஃப். ஓகே, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவத்ய உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஸ்திகி. ரீடிங் ஃப்ரம் பாகவதம். நாம இன்னைக்கு படிக்க போறது வந்து 16வது ஸ்லோகம். ஆமா 16. ஓகே, இன்னைக்கு பிரேமா மாதாஜி பர்த்டே, அதனால ஃபர்ஸ்ட் டே கொடுத்துடலாம். மாதாஜி நீங்க வாசிப்போம். 16 முடிச்சிட்டு அடுத்தது யார் வாசிக்க போறாங்க? ஜெயந்தி மாதாஜி நீங்களா? ஆமா, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 17. ஓகே, புஷ்பா மாதாஜி 3 பேர் கையை உயர்த்திருக்கீங்க. சரி, இன்னைக்கு வாசிங்க. நாளைக்கு வந்து நீங்க வேற யாருக்கானா கொடுக்கணும். ரொட்டேஷன் பேசிஸ்ல எல்லாரும் வாசிங்க. எவ்ரிஒன் ஹேஸ் டு ரிசீவ் த பிளெஸிங்ஸ். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இது ஸ்ரீ சூக உவாச்ச இதி நிகதேனாபிஷ்டு யமானோ பகவான் அனிமிஷேர் ஷபோ வர்ஷ தராபிவாதிதாபிவந்தித சரணஹ சதயம் இதம் ஆஹ. எஸ், வாசிங்க. சுக உவாச்ச இதி நிகதேனாபிஷ்ட்யோமான பகவான் அனிமிஷோர் ஷபஹ வர்ஷ தராபிவாதித பிவந்தத சரண சதயம் இதம் ஆக. ஸ்ரீ சுக இது இவ்வாறு. ஸ்ரீ நிகேதன உணரத் நடையிலான பிரார்த்தனையினால் அபிஷ்டுமான வழிபடப்பட்டு அனிமிஷ ருஷப தேவர்களின் தலைவர் வருஷ தர மன்னர் நாபியினால் பரத வருஷத்தின் சக்கரவர்த்தி அபிவாதத்த வழிபட்டார். அபிவந்தித்த அவர்கள் கீழே குனிந்து சரண அவரது திருவடிகளை சதயம் அன்புடன் இதம் இந்த ஆகு கூறினார். மொழிபெயர்ப்பு ஸ்ரீதர சுகதேவ கோஸ்வாமி. நிதானமா படிங்க. எந்த எக்ஸ்பிரஸும் படிக்க போறது. சுகதேவ கோஸ்வாமி கூறினார். பாரத நாட்டின் நாபி மன்னரால் வணங்கப்படுகின்ற
புரோகிதர்கள் தங்கள் வழிபாட்டினை உரைநடையில் பொதுவாக அவை செய்யுள் வடிவில் இருக்கும் கூறி அவரது திருவடி தாமரைகளை தங்கள் தலைகளினால் வழங்கினர். தேவர்களை ஆளும் தேவதேவன் அவர்கள் மீது மகிழ்ச்சி கொண்டு பின்வருமாறு கூறத் தொடங்கினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நிதானம், எங்கேயும் நீங்க ஓட போறதில்ல. ஓகே, ஸோ அதனால நிதானமா படிங்க. உங்களை யாரும் அர்ஜென்டா படிச்சு முடியுங்கன்னு சொல்லவும் போறதில்ல. டேக் கேர். ஓகே. ஸ்ரீ பகவான் உவாச்ச அஹோ பதாஹம் ருஷயோ பவத்பிரவிதத கீர் வரம் அசூலபம் அபியாஷிதோ யத் அமுஷ்யாத்மஜோ மயா சத்ருஷோ பூயாத் இதி மமானம் ஏவா वाक्पटुत्वं च हनुमत्पुनरान् भवेत् त्वं करुणावतारोऽसि कोरोनाके. எல்லாரும் மியூட்ல போங்க. ஹரே கிருஷ்ணா. ஒன்லி ஜெயந்தி மாதாஜி மட்டும்தான் இருக்கும். பிரேமா மாதாஜி நீங்க கூட மியூட்ல போங்க, ஏன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரும். ஓகே சொல்லுவேன். மயோ மயா சத்ருஷோ பூயாத் இதி மமானம் ஏவா விரூப கைவல்யாத் அதாபி பிரம்மவாதோ ந மிருஷா பவிதும் அர்ஹதி மமைவ ஹி முகம் யத் த்விஜதேவகுலம். எஸ் ஜெயந்தி மாதாஜி வாசி. हरे कृष्ण माताजी. श्री भगवान उवाच अगो पदागं ऋषयो भवद्भिरविदता गीर्गीर्वरम् असुलभम् अभियासितो यत् अमुष्यात्मजो मया सदृशो भूयात्यदि ममानाम् एव विरूपः कैवल्या तदापि ब्रह्मवादो नामृषा भवितुम् अर्हसि ममैव किमुखं यद्विजा தேவகுலம். அகோ அந்தோ பத நிச்சயம், நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அகம் நான், ருஷய ஓ மாமுனிவர்களே, பவத்பி உம்மால், அவிவிதா கிர்பி அவர்கள் வார்த்தைகள் அனைத்தும் உண்மையே, வரம் வரத்திற்காக, அசுலபம் கிடைப்பதற்கரிய, அபியாசிதா வேண்டிக் கொண்டபடி, யத் அது, அமுஷ்யா மன்னர் நாபியின், ஆத்ம ஜா ஒரு மைந்தன், மயா சத்ருஷ என்னை போல், பூயாத் கிடைக்கலாம், இது இவ்வாறு, மம எனது, அகம் நான், ஏவ மட்டும், அபிரூப சமமாக, கைவல்யாத் இரண்டற்றதாக காரணத்தினால், அதாபி பதிலாக, பிரம்மவாத மேன்மை மிக்க அந்தணர்களால் கூறப்பட்ட வார்த்தைகள், நான் இல்லை, மிருஷா தவறான, பவிதும் ஆவதற்கு, அர்ஹதி வேண்டும், மம எனது, ஏவ உறுதியாக, ஹி ஏனென்றால், முகம் வாய், யத் அது, துவஜா தேவகுலம் தூய அந்தணர் பிரிவு. மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுள் பதில் கூறினார். ஓ மாமுனிவர்களே, உங்களது வழிபாட்டினால் யான் மிக்க மனம் மகிழ்ந்தேன். நீங்கள் அனைவரும் உண்மையானவர்கள். நீங்கள் அனைவரும் நாபி மன்னருக்கு என்னை போல் புதல்வன் பிறக்க வேண்டுமென்று வேண்டினீர்கள். ஆனால் அச்செயல் மிகவும் அரியது. யான் ஒரே முழுமுதற் கடவுள். எனக்கு இணையானவர் எவரும் இலர். என்னை போல ஒருவரை காண்பதும் அரிது. இருந்த போதிலும் நீவீர் தகுதியுள்ள அந்தணர்களே ஆதலினால் நீங்கள் ஓதிய மந்திரங்கள் பொய்த்துவிடக் கூடாது. அந்தணத்தன்மைகள் நிறைந்த தகுதியுள்ள அந்தணர்களை நான் எனது வாயாக கருதுகிறேன். பொருளுரை. அவிததா கிர்பிகி என்னும் வார்த்தைக்கு அவர்கள் ஓதும் மந்திரங்கள் பயனற்று போக முடியாதவை என்பது பொருள். அந்தணர்கள் துவஜ இருபிறப்பாளர். சாத்திர முறையினால் பரமபுருஷ பகவான் போல் ஆற்றலுடையவர்கள் ஆவதற்கு ஒரு வாய்ப்பளிக்கின்றது. ஓர் அந்தணன் கூறும் எதுவும் எச்சூழ்நிலையும் பயனற்று போகவே மாற்றக்கூடியது அல்ல. வேத அறநெறிகளின்படி அந்தணர்கள் முழுமுதற் கடவுளின் வாய் ஆவார்கள். எனவேதான் எல்லா சடங்குகளிலும் அந்தணர்களுக்கு உணவு அளிக்கப்படுகிறது. பிரம்ம போஜனம் காரணம். ஓர் அந்தணன் உண்டான் என்றால் முழுமுதற் கடவுளே உண்டதாக கருதப்படுகின்றது. அதுபோல ஓர் அந்தணன் என்ன சொன்னாலும் அச்சொல் மாற்ற முடியாததாகும். நாபி மன்னரின் வேள்வி சாலையில் இருந்த கற்றறிந்த முனிவர்களான போகிதர்கள் அந்தணர்களை மட்டுமல்லர், அவர்கள் தேவர்கள் மற்றும் கடவுளை போன்ற தன்மை உடையர்கள் ஆவார். இவ்வாறு இல்லை எனில் அவர்களால் எவ்வாறு விஷ்ணுவை வேள்வி சாலைக்கு எழுந்தருள செய்ய முடியும்?
கடவுள் ஒருவரே. அவர் இந்த சமயத்தையோ அல்லது அந்த சமயத்தையோ சார்ந்தவர் அல்ல. கலியுகத்தில் பல்வேறு சமயங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கள் கடவுளின் பிற சமயத்தினரின் கடவுளிலிருந்து வேறுபட்டவர் என்று கருதுகின்றனர். ஆனால் இது சாத்தியமன்று. கடவுள் ஒருவரே. அவர் பார்வையின் பல்வேறு கோணங்களில் இருந்து போற்றப்படுகின்றனர். இஸ்லோகத்தில் உள்ள கைவல்யாத் எனும் வார்த்தைக்கு கடவுளுக்கு யாரும் போட்டி இல்லை என்பது பொருள். கடவுள் ஒருவரே ஆவார். இஷ்வேதாஷ் வர உபநிஷத்தில் 6.8 நாதஸ் சமஸ் சாப்பியதிகச திருஷ்யதே என்று கூறப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் அவருக்கு இணையாக எவரும் இல்லர், அவரை விட உயர்ந்தவர் என்பது ஒருவரும் இல்லர் என்பதாகும். கடவுளை பற்றி விளக்கமும் இதுவேயாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. புஷ்ப மாதாஜி அடுத்து வாசிங்க. தத அக்னி ஆக்னித்ரியே அமக்ஷ கலையா வதரிஷ்யாமி ஆத்மதுல்யம் அனுபலமானஹ. எஸ் வாசிங்க. புஷ்ப மாதாஜி. மாதாஜி லல்லிகண்ணன் மாதாஜி யாராவது வாசிக்கிட்டு மாதாஜி. மகாலட்சுமி நேத்து மாதாஜி நான் வாசிச்சேன் மாதாஜி. அடுத்தவங்க ஓகே, யாரன்னா வாசிங்க. மகாலட்சுமி மாதாஜி வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மகாலட்சுமி மாதாஜி இருக்காங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நீங்க வாசிக்கிட்டமா? வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. தத ஆக்னித்ரிய கலையா வதரிஷ்யாமி ஆத்மதுல்யம் அனுபலமானஹ. தத் ஆகையினால் அக்னித்ரியே அக்னித்ரனின் மைந்தன் மனைவி நாபியிடம் அஸ்ம கவையா எனது தனிப்பட்ட வடிவத்தின் அம்ச பிரிவாக அவதரிஷ்யாமி நான் அவதரிப்பேன். ஆத்மதுல்யம் எனக்கு இணை அனுபலமான காண முடியாது. மொழிபெயர்ப்பு. எனக்கு இணையாக எவரும் இல்லர். ஆதலினால் நான் என்னையே எனது இயல்புகளின் ஒரு பகுதியாக்கி அக்னிதரனின் புதல்வன் நாபி மன்னனின் மனைவி மேருதேவியின் வயிற்றில் பிறப்பேன். பொருளுரை. முழுமுதற் கடவுள் போற்றல் படைத்தவர் என்பதற்கு இது ஒரு சிறந்த சான்றாகும். அவர் இரண்டர ஒருவராக இருந்த போதிலும் அவர் தன்னை ஸ்வாம்சமாக அதாவது விவனாம்சமாக அதாவது தன்னிலிருந்து தன்னையே பிரிந்த விரிவாகவோ செய்து கொள்கிறார். பகவான் இங்கே தனது சுவாம்ச அவதாரத்தின் ஆன்மீதரனின் மைந்தன் நாபியின் மனைவி மேருதேவியின் வயிற்றில் பிறக்க செய்வதற்கு சம்மதிக்கிறார். கடவுள் ஒருவரே என்பதை ருத்விஜ எனப்படும் புரோகிதர்கள் நன்கு அறிவர். இருந்தும் அவர்கள் பகவானின் அவரே நாபி மன்னனின் மைந்தனாக அவதரிக்க வேண்டும் என்று வணங்கினார் எதனாலென்றால் முழுமை பொருளான முழுமுதற் கடவுள் இரண்டற்ற ஒருவரே என்பதற்கு உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு வழிபட்டனர். அவர் தன்னை அவதரித்துக் கொள்ளும் பொழுது பல்வேறு சக்திகளில் தன்னை விரிவித்து கொள்கிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. மல்லிகா மாதாஜி இது நீங்க வாசிங்க. சுஷுக உவாச்ச இதி நிஷாமயந்தயா மேருதேவ்யயா பதிம் அவிதாயந்தர்த்தே பகவான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சுக உவாச்ச இதி நிஷாமயந்தயா மேருதேவ்யாः பதிம் அவிதாயந்தர்த்தே பகவான்
ஸ்ரீ சுக விவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார். இது இவ்வாறு நிஷாமயந்தயா கேட்டுக்கொண்டிருந்தான். மேருதேவியின் முன்னிலையில் பதியும் அவள் கணவருக்கு அபிதாய கூறப்பட்டதை அந்தர்த்ததே மறைந்தார். பகவான் முழுமுதற் கடவுள். மொழிபெயர்ப்பு. சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார். இவ்வாறு கூறிய பின்னர் பகவான் அங்கிருந்து மறைந்தார். நாபி மன்னரின் மனைவி மேருதேவியும் தன் கணவனின் அருகிலேயே அமர்ந்திருந்தாள். அதனால் இறைவன் கூறியதை அவளால் கேட்க முடிந்தது. பொருளுரை. வேத கட்டளையின்படி ஒருவன் தன் மனைவியுடன் இணைந்தே வேள்விகள் செய்ய வேண்டும். சபத்னி ஹோத்தர்மம் ஆச்சரேத். சமயம் சடங்குகளை ஒருவன் தன் மனைவியுடன் சேர்ந்து செய்ய வேண்டும். ஆகையினால் நாபி மன்னர் தன் மனைவியை அருகில் வைத்தே அப்பெரிய வேள்வியினை செய்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனேய ஷலாக்கய சக்ஷுர்முன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபா கதாமஹ்யம் ததாதி ஸ்வபதாண்டிகம். ஹே கிருஷ்ணா கருணா சிந்து தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷா கோபிகா காந்தா ராதகாந்தா நமஸ்துதே. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी ऋषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्तिवेदांत स्वामिनिधि नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. शिशुक उवाच इति निगतेनाभिष्टयमानो भगवान् अनिमिषेषपोष्वर्ष दराभिवादिदाभिवन्दित शरण சதயம் இதம் ஆக. மொழிபெயர்ப்பு. சுகதேவ கோஸ்வாமி கூறினார், பாரத நாட்டின் நாபி மன்னரால் வணங்கப்படுகின்ற புரோகிதர்கள் அப்படின்னா இது வரைக்கும் அந்த புரோகிதர்களுடைய சமர்ப்பணம் எல்லாமே இது கன்க்ளூஷனா இப்ப சுகதேவ கோஸ்வாமி பரிஷித் மகாராஜர்கிட்ட பேசிட்டு இருக்கார். ஸோ எப்படி புரோகிதர்கள் தங்களுடைய நடை, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோகம் ரெசைட்டேஷன் இல்லையா, நம்ம பார்க்குறோம் இல்லையா, செய்யுள் வடிவில் இருக்கும்னு சொல்கிறோம், அதாவது ஸ்லோகா இருக்கும், அதை அவர் அப்படியே பாடுறது. சமஸ்கிருத இதுதான் ஸ்லோகங்கள் தான் வாசிப்பாங்க. அவரது திருவடி தாமரைகளில் தங்கள் தலைகளினால் வணங்கினார்கள். ஓகே, எல்லாத்தையுமே பிரார்த்தனைகள் எல்லாம் வச்சு அவங்களுமே பகவானை புகழாரங்களை பாடி தங்களுடைய, அதாவது தாங்கள் இந்த வேள்வி நடத்தினதே பகவானையே அம்சமாக கொண்ட ஒரு மகன் வேண்டும் என்று வேண்டினது தவறு என்று எண்ணிக்கொண்டு அந்த ஒரு நிலையை உணர்ந்து எவ்வளோ அஜ்ஞானம் அப்படிங்கிறத அவங்க நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ உண்மையிலே பௌதீகத்துல நாம வேண்டுதல் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த சங்கல்பமுமே நம்ம செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில யக்னங்களை வளர்க்குறோம் இல்லையா, ஸோ இதெல்லாமே செய்யணுன்ற ஒரு நிலைகள் இருக்கு. ஆனா கடமைக்காக அதை ஆற்ற வேண்டும் என்பது வேறு. ஓகே, அது தவறு இல்லை. ஆனா நம்ம இது வேண்டும் அடைய பெறணும்னு நினைச்சுட்டு பண்றோம் பாருங்க, அது தவறு இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு ஆரோஸ்கோப் பார்த்து நமக்கு இந்த இதெல்லாமே பித்ருதோஷங்கள், நம்ம முந்தைய ஜென்மங்கள்ல செய்த கர்ம பலன்கள், அது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக சிலதெல்லாமே தோஷங்களா நமக்கு இருக்கும். ஆனா அதை நாம நிவர்த்தி பண்ண வேண்டியது நம்முடைய கடமையும் கூட. அது ஏன்னா வாழ்க்கையில எத்தனையோ தடை கற்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க கொள்ளது இந்த தோஷங்கள். ஆனா அது யக்னங்களை செய்துதான் நம்ம அதை தவிர்க்கணும்னு இல்லை. சங்கீர்த்தன யஜ்ஞமா இருக்கக்கூடிய இந்த நாம ஜபங்களை சொல்லியே நம்ம அதை தூய்மைப்படுத்திக்கலாம். ஆனால் அத்தகைய நம்பிக்கை மற்றும் மன உறுதி குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே இருக்காது இல்லையா. அதை சொன்னாலுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்காது. நான் இதை செய்திருந்தா அது நடந்திருக்கும், ஸோ நீதான் செய்ய விடல அப்படின்னு நம்மள சொல்லுவாங்க இல்லையா. உண்மையிலே நம்ம பிரத்யேகமான பூஜைகள் விசேஷங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. வெறுமனே நாம ஜபங்கள் அன்றாடம் நாம பகவானை சேவிக்கக்கூடிய அந்த ஒரு பண்பையே நாம கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாலே போறோம். ஸ்பெஷல் பூஜை எதுவுமே தேவையில்லை. அன்றாடமே ஸ்பெஷல் பூஜை தான். நாம ஜபங்களே ஸ்பெஷல் பூஜை தான் பகவானுக்கு.
அவ்வாறு டெய்லி நாம் அதையே ஸ்பெஷல் பூஜையா எண்ணி நாம செய்யலாம். இதெல்லாம் நம்ம மனதிற்கு மனதோடு இருக்கக்கூடிய உணர்வுகள். ஓகே, நம்ம எவ்வாறு வழிபாட்டு முறை செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் உண்மையிலே பகவான் இப்படிப்பட்ட வழிபாட்டு முறை பண்ணு, அதெல்லாம் பண்ணுன்னு எப்பவுமே கேட்கறது இல்லை. ஆடம்பரமா செய்யக்கூடிய செயல்கள் இறைவன் எப்பொழுதுமே கேட்கறது இல்லை. அவருக்கு வேண்டியது பத்திரம் புஷ்பம் பழம் தோயும், அவ்வளவே போறோம். அவருக்கு எல்லாமே இருக்கு. ஆனா நாம அதையெல்லாம் மீறி நம்ம செய்யறோம். எதுக்குன்னா பகவானுக்கு திருத்தொண்டு செய்வதால் நமக்கு அவர் ஆனந்தம் கொள்கிறார் என்றால் அநேக பக்தர்கள் வந்து இல்லையா, ஒரு பக்தர் இருக்கக்கூடிய மனநிலை பக்குவத்துல வந்து இன்னொரு பக்தர் கிடையாது. சில பேருக்கு பகவானை அப்படி அலங்காரத்துல பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் இல்லையா. ஸோ விசேஷமா இருந்தாதான் கோயிலுக்கே போறக்கூடியவங்களுமே உண்டு. இல்லைன்னா கோயில் வழிபாட்டு இப்போ வந்து நேத்து இன்னைக்கு வந்து வைகுண்ட ஏகாதசியினுடைய இது வந்து அதாவது நேத்து முந்த நேத்து எல்லாமே நிறைய பேர் வந்து கோயிலுக்கு, எத்தனை பேர் கோயிலுக்கே போயிருக்க மாட்டாங்க. ஓகே, ஆனாலுமே நேற்று முந்த நேத்து போனா வைகுண்ட வாசல், அந்த வாசல்ல வந்து நாம கண்டிப்பா கடந்துச்சோம்னா நமக்கு நல்லது அப்படின்னு நினைச்சுட்டு கியூல நின்று அடிச்சு பிடிச்சி வந்து போய் நம்ம பார்க்கறோம் இல்லையா. அப்போ பகவானுக்கு அலங்காரம் பண்ணியிருந்தா இன்னும் பார்க்க இன்னும் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பார்ப்போம். இதெல்லாம் தான் உண்டு நம்மளுடைய, அதாவது நம்மள வந்து அது ஒரு வழியாக நம்மள வந்து அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கான ஒரு ஒரு பாதையே ஒழிய பகவான் வந்து எதையுமே ஆடம்பரத்தோட செய்யன்னு சொல்றது கிடையாது. ஓகே, நம்ம நம்ம எந்த அளவுக்கு சாதாரணமான மனநிலையில் இருந்து கொண்டு இல்லையா அந்த பாவத்தில வந்து ரிச்னஸா நம்ம அலங்காரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா, அப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை வந்து நம்ம பக்திக்கு கொடுக்கணும்னு தான் பகவான் எதிர்பார்க்கிறேன். அப்படி செய்யப்படக்கூடிய பக்தி நமக்கு நம்முடைய ஹிருதயத்தை வந்து தூய்மைப்படுத்தும் இல்லையா. அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய பகவானை இன்னும் கொஞ்ச நேரம் சேவிக்கலாம். அந்த ஒரு மனபாவத்தை வந்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கறது இல்லையா. எல்லாருமே ஒரே நிலையில கிடையாது. கனிஷ்ட அதிகாரி நிலை, மத்தியம அதிகாரி நிலை, உத்தம அதிகாரி நிலை. இந்த மாதிரி உத்தம அதிகாரில எல்லாரும் இருக்கிறவங்க வந்து தனித்து அவங்க யக்னங்கள் எதெல்லாம் வளர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட மனநிலை. ஏன்னா சதா சர்வ காலமும் அவங்களுடைய ஹிருதயத்துல பகவானுக்கு சங்கீர்த்தன யக்னத்தை வந்து வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்க தனித்து வந்து எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஆனா கனிஷ்ட அதிகாரிக்கு இது கண்டிப்பா தேவை. ஏன்னா கோயில் வழிபாடுல மட்டும்தான் பகவான் இருக்கார் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனசு அவங்களுக்கு. இறைவன் வெறும் ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு அந்த பாடிலி பிளாட்ஃபார்ம்ல இருந்து இன்னும் போல. அதற்காகத்தான் இதெல்லாமே வழிபாட்டு முறைகள். இன்னும் ஒருபடி நம்ம மேலும் போனா நம்ம தேவ வழிபாட்டை கூட பகவான் வந்து நீங்க வந்து எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவார் இல்லையா. ஏன்னா அதையுமே அவர் ஒருவேளை இறைவனை பகவானை சேவிக்காமல் வெறும் நான் இந்த தேவதை மட்டும்தான் சேவிப்பேன்னா அதையும் நம்ம தடுத்து நிறுத்தக்கூடாது இல்லையா. நீ இதைதான் செய் அப்படின்னு நம்ம வலியுறுத்தக்கூடாது. ஓகே, அவ்வாறு அந்த தேவதையை வழிபாடும் பொழுது அவனுக்கே ஒரு காலகட்டங்கள் வரும்பொழுது இந்த பௌதிகத்துல இருந்து அவனுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் வந்து அதுவே ஒரு இனிமே என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் பொழுது அதுக்கு மேல்பட்டு ஒன்னு இருக்கான்னு தேடும் பொழுது அப்போ எதையுமே வேண்டாத அந்த தேவதை கிட்ட கூட அவங்க வந்து ஞானத்தையோ இல்ல ஒரு நல் மார்க்கத்தையோ தெய்வீக மார்க்கத்தையோ கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அந்த தேவதையுமே அவங்களுக்கு வந்து பகவானை சேவிக்கக்கூடிய அந்த பாதையை வந்து ஏற்படுத்தி கொடுப்பா. ஸோ அதனால இப்ப அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லை பகவத்கீதையில இந்த ஸ்லோகம் உண்டு இல்லையா. ஸோ அவங்கள வந்து நம்ம ஊக்குவிக்கலைனாலும் நம்ம வந்து அந்த ஒரு இதுவுமே வந்து இறைவன் வந்து ஊக்குவிச்சுக்குவார். நீ இதையாவது செய்து நீ வந்து பற்பல பிறவிகள் எடுத்து என்னை அடையக்கூடிய மார்க்கத்தையாவது நீ அடையின்னு சொல்வார். நீ அதையும் செய்யலைன்னா எந்த வழிபாட்டு முறை செய்யவில்லை என்றாலும் அந்த ஆத்மா வந்து நன்னிலை பெறாது, இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டு ஆத்மஹா அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா. ஈஷோபனிஷத்துல படிக்கிறோம் இல்லையா, கில்லர் ஆஃப் த சோல் இல்லையா. அந்த நிலையை கூட இழக்கக்கூடிய தன்மைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். அதனாலதான் இந்த தேவ வழிபாடுல வந்து நம்ம வந்து ரொம்பவுமே வந்து திணிக்க வேண்டாம் இல்லையா. நல்லது எடுத்துக்கக்கூடிய பக்குவத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம், இல்லைன்னா அவங்களுக்காக பிரார்த்திங்க, அவ்வளவுதான். இது ஒண்ணுதான் நம்ம கேட்கணுமே ஒழிய நம்ம வந்து அந்த நபரே வந்து வாழ்க்கையில ஒரு காலகட்டங்கள் வரும் பொழுது இது உண்மையான, அதாவது மேன்மையான பிரார்த்தனைகள் என்ன, மேன்மையான பக்தி என்னன்றதை வந்து தெரிஞ்சதுக்கான மார்க்கம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்லி பகவானுடைய திருவடிகளை சேர்வதற்கான ஒரு பாக்கியத்தை அவங்க பெறுவாங்க பிரார்த்திக்கிறதுக்கு. அதனால அதை பத்தி நம்ம வருத்தப்பட வேண்டாம். லெட் அஸ் டு ஒன்லி பிளேயர்ஸ் இல்லையா. அதுக்காக தான் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம ஒருத்தரே இருந்து நம்ம அதே ஒரு என்டையர் ஃபேமிலியுமே கிருஷ்ண உணர்வுனா தென் யூ கேன் இக்னோர் இட். வெறுமனே நான் முந்தநேத்து கோயிலுக்கு போனப்போ நேற்று போக முடியல, எனக்கு முந்தநேத்து தான் போக முடிஞ்சது. ஸோ
ஸோ அவங்க போகும்பொழுது மாதாஜி கிட்ட கேட்டேன், நைட்டெல்லாம் வந்து முழிச்சிருப்பாங்களா மாதாஜி? ஏன்னா ஜென்ரலி உண்டு இல்லையா, சில ஆலயங்கள்ல வந்து பொதுவான ஜனங்கள்லாம் இருந்து முழிச்சிருந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஏதாவது இருக்கானாக்கா நாம அன்றாடம் வந்து பகவானை சேவிக்கிறோம். மாதாஜி ரொம்ப அழகா சொன்னாங்க, நாம் இன்றைக்கு நைட்டு உறங்காமல் இருந்து விட்டால் நாளைக்கு காலையில இருக்கக்கூடிய சேவைகள் எல்லாம் பாதிக்கும். அதனால இந்த முழிச்சிருக்கக்கூடிய அந்த இது சேவை என்பது கிடையாது. ஸோ நாம செய்யக்கூடிய அன்றாட பக்தியை வந்து கண்டினியூ பண்ணாலே போதும். ஸோ தட் இஸ் ஹவ். கன்சிஸ்டண்டா பண்ணாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி, அதாவது எப்பயோ ஒரு நாள் சாமியை வேண்டவங்களுக்கு இதெல்லாம் பண்ணலாம் இல்லையா. ஆனா எப்பொழுதுமே இறைவனை வேண்டிக் கொண்டிருப்பவர்கள் வந்து ஸோ அன்றாட செயல்கள் எவ்வாறு செய்கின்றோமோ அதே போல பக்தியுமே எடுத்துட்டு போகணும். அதனாலதான் நம்ம ஏகாதசி அப்போ ஜென்ரலா ஏகாதசி வந்து நிர்ஜலா இருக்கணும். ஆனா எல்லாருக்குமே அது முடியாதுன்றதுனால சோர்வடைந்து உறங்கி விடக்கூடாது ஆக்சுவலி. அதற்காக தான் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து அட்லீஸ்ட் இந்த ஏகாதசி பிரசாதத்தை சாப்பிட்டு நீங்க எழுந்து உத்வேகத்தோட சேவை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஆச்சாரியம் எங்கேயுமே வந்து அதை வந்து நிராகரிக்கல இல்லையா. ஸோ நம்ம நோக்கம் என்பது பக்தி. அந்த பக்திக்கு வந்து நாம வந்து தடையா இருக்கக்கூடிய எந்த ஒரு செயலுமே நாம செய்யக்கூடாது. ஓகே. ஸோ அவ்வாறே அதை முன்னேற்றத்துல எடுத்துட்டு போகணும். தேவர்களே ஆளும் தேவதேவன் யாரு? அந்த எம்பெருமான். அவர்கள் மீது மகிழ்ச்சி கொண்டு பின்வருமாறு வந்து இப்ப வந்து பகவான் பேச ஆரம்பிக்கிறார் இல்லையா. ஸோ ஸ்ரீ பகவான் உவாச்ச அஹோ பதாஹம் ருஷயோ பவத்பீர் அவிதத கீர்கீர் வரம் அசுலபம் அபியாச்சிதோ யத் அமுஷ்யாத்மஜோ மயா சத்ருஷோ பூயாதிதி மமானம் ஏவா விரூபஹ கைவல்யாத் அதாபி பிரம்மவாதோ நாம்ருஷா பவிதும் அர்ஹதி மமைவஹி முகம் யத் விஜ தேவகுலம். ஹரே கிருஷ்ணா. முழுமுதற் கடவுள் பதில் கூறினார், மா முனிவர்களே, உங்களது வழிபாட்டினால் யான் மிக்க மனம் மகிழ்ந்தேன். ஸோ பகவான் வந்து இப்ப தன்னுடைய நிலையுமே வந்து எடுத்துரைப்பார். எல்லாருக்குமே ஒரு, அதாவது இது நிறைய இடங்கள்ல நாம இதை கேட்கிறோம் இல்லையா. அதாவது அதாவது தன்னை அவருடைய தகுதியில யாருமே கிடையாது கடவுள் இல்லையா, ஒரே முழுமுதற் கடவுள் யான் அப்படின்னு. ஸோ இந்த பகவத்கீதையுமே வந்து நம்ம படிக்கிறோம் இல்லையா. ஸோ யாராவது நம்ம அப்படி நான் தான் கிரேட் அப்படின்னு சொன்னா நம்ம ஒத்துக்குவோமா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டோம். ஆனாலும் அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இறைவனுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் உண்டு சொல்வதற்கு, நமக்கு கிடையாது. ஓகே. நாம் ஆற்றக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வந்து தற்காலிகம் மற்றும் அதனுடைய விளைவுகளை எல்லாமே நம்ம சந்திக்க வேண்டிய அத்தகைய நிலையிலிருந்து ஆற்றக்கூடியது இல்லையா. நாம் யாருமே வந்து இறைவன் கிடையாது இல்லையா. நாம் என்னதான் தூய்மை பெற்றாலும் கூட மேக்சிமம் 78% தான் நம்ம இறைநிலையை அடைய முடியும், பிரம்ம நிலை இல்லையா. ஸோ ஆனா பகவான் அப்படி கிடையாது, 100% முழுமையானவர். அவருடைய ஆற்றல் இதெல்லாமே வந்து அளவிட முடியாது, தூய்மையானது, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஆனால் அவர் ஒருத்தர் வந்து அவருடைய நிலையை அவர் ஒருத்தரால மட்டும்தான் எடுத்துரைக்க முடியும். அந்த ஒரு நிலை இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தன்னை பற்றியான விவரத்தை வந்து அவர் ஒருத்தர் தான் எடுத்துரைக்க முடியும். எவ்வாறு ஒரு கம்பெனி ஓனர் வந்து தான் இந்த கம்பெனி ஓனர் தன்னுடைய பிசினஸ் இதெல்லாமே எந்தெந்த இடங்கள்ல எப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து அவர் ஒருத்தரால மட்டும் தான் எடுத்து சொல்ல முடியும். ஆனா அதற்கு கீழே இருக்கவங்களால வந்து அவங்க என்ன செயல்படுறாங்களோ அது மட்டும் தான் சொல்ல முடியும். கம்பெனியினுடைய மொத்த நிலையுமே அவங்களால எடுத்துரைக்க முடியாது. மேலும் அந்த கம்பெனி ஓனர் வந்து எப்படி வேணாலும் தன்னுடைய பிசினஸை மாற்றி அமைச்சுக்கலாம் இல்லையா. அந்த உரிமை அவருக்கு உண்டு. அது போலதான் இந்த பிரபஞ்சம் எனக்கூடிய இந்த ஆஸ்தியை வந்து பகவான் எவ்வாறு வேண்டுமென்றாலும் கையாளலாம். ஏனால் அவரால் இதெல்லாமே படைக்கப்பட்டது. அவர்தான் பரம உரிமையாளர். அதனால எந்த விஷயத்தை எப்படி கையாளணும் என்பது அது அவருடைய முடிவு இல்லையா. ஸோ அதை வந்து நாம நன்னா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். அதனால அவர் ஒருத்தரால மட்டும்தான் தன்னுடைய நிலையை வந்து பிரகடனப்படுத்த முடியும் இல்லையா. இப்போ நீங்க பிரதம மந்திரி அப்புறம் வந்து சீஃப் மினிஸ்டர் இவங்கெல்லாம் ஓத்து எடுத்துக்கிறாங்க இல்லையா. அப்போ அவங்கதான் அவங்களே சொல்லுவாங்க, அவருடைய பெயரை சொல்லி நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, சொல்றாங்க இல்லையா. அது எதற்குன்னா அந்த பதவிக்கு அது ஒரு யூனிக், அதாவது அந்த பதவி வந்து பல பதவிகள் கிடையாது. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் தான் இல்லையா, 2 சீஃப் மினிஸ்டர் கிடையாது. ஒரு நாட்டுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் தான், ஒரு ஜனாதிபதி தான் இல்லையா. அங்க பிரமாணம் எடுக்கிறது
அவங்க ஒருத்தர் மட்டும்தான் அப்படிங்கறது வந்து பிரகடனப்படுத்துது. அது போல இறைவன் எனக்கூடிய ஸ்தானம் கூட ஒருத்தருக்கு தான். அதனால அவரால மட்டும்தான் தன் நிலையை வந்து எடுத்துரைக்க முடியும். ஓகே, இதை வந்து நாம இத்தகைய நிலையிலிருந்து புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணணும். ஓகே, சோ இது ஏன் பகவான் நான் தான் கடவுள் அப்படின்னு ஏன் எடுத்துரைக்கிறார்? அப்படி யாராவது சொல்லிப்பாங்களே, இப்ப நானே கடவுள்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க இல்லையா, போகஸ் குரு எல்லாமே, அது தவறு. ஓகே, யாரும் இறைவன் ஆக முடியாது. குரு எப்பவுமே இறைவன் ஆக முடியாது. குரு வந்து இறைவனுடைய பிரதிநிதி ஆனவர். ஆனால் ஒரு பக்தன் வந்து, அதாவது ஒரு சீடன் வந்து குருவை வந்து இறை ஸ்தானத்தில் வைத்து அவருக்கு வந்து மரியாதைகள் செலுத்தும். ஓகே, ஆனால் அவர் இறைவன் அல்ல அப்படிங்கறத வந்து, இறைவன் என்பவர் ஒருத்தர் தான், அந்த பரம்பொருள் தான் அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து நாம் நன்னாவே தெரிஞ்சுக்கணும். ஐ திங்க் ஐடிசியில் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, டிசைபிள் கோர்ஸ்ல இதெல்லாமே நம்ம குருவினுடைய இது யார் யார் அப்படிங்கிறது, அதாவது சிக்ஷா குரு, தீக்ஷா குரு, இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களது வழிபாட்டினால் நான் மிக்க மனம் மகிழ்ந்தேன். இன்னொன்னு, இந்த இடத்துல பிராமணர்களை பார்க்கணும், அவங்களுடைய தூய்மையான உணர்வை நோக்கணும் இல்லையா. அவர்கள் வேள்விகள் செய்ததே வந்து மந்திர உச்சாரணம் சொல்லி அந்த சங்கல்பமா இருக்கக்கூடிய, அதாவது அரசனுடைய சங்கல்பமா வந்து ஒரு மகனை ஈண்டெடுப்பதற்காகத்தான் இல்லையா. ஆனால் அங்கே அவர்கள் வேள்வியிலும் போது இறைவனை போன்று, இறைவனுடைய அம்சத்தை கொண்டு அப்படிங்கிற பிரார்த்தனை அவங்களுடைய மனதுல இன்னும் எந்த அளவுக்கு மேன்மையான குணாதிசயம் இருந்திருக்கு. ஏன்னா தெய்வீக நிலை கொண்ட ஒரு பண்பை கொண்ட ஒரு மனிதரால மட்டும்தான் வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து வாழக்கூடிய ஜீவன்களுக்கு நன்மையை பயக்க முடியும், நிம்மதியை வழங்க முடியும். ஓகே, ஒரு டிவைன் குவாலிட்டி இருக்கிறவங்க தான் வந்து அரசாளணும். தெய்வீக இயல்புகள் அற்றவனா வந்து அரசாண்டால் அந்த அரசாங்கம் வந்து இழிவான நிலையை தான் சந்திக்கும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த மாதிரி நிலைகள் தான் நம்ம பார்க்கறோம் இல்லையா. செகண்ட் கேட்டகரி தான் நடந்துட்டு இருக்கு. அதனால்தான் எங்கேயுமே வந்து போரு இல்லையா, அமைதியற்ற நிலை, அதே மாதிரி இந்த வர்த்தகம் எல்லாமே வந்து எப்ப என்ன சமயத்துல வந்து கீழே விழும் எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. உங்களது வழிபாட்டினால் யான் மிக்க மகனம் மகிழ்ந்தேன். ஸோ இறைவன் சொல்றாரு இந்த இடத்துல. ஸோ அவங்களுடைய உத்தமமான அந்த கோரிக்கை, அவங்க வேண்டினது இறைவனை ஒற்றது என்றது வந்து அவங்க ஃபீல் பண்ணது தவிர பகவான் ஃபீல் ஆகல. எவ்வாறு துருவ மகாராஜ் வந்து ஆஸ்தி அந்தஸ்து பிரம்மரை, அதாவது பிரம்மரை காட்டிலும் உயர்வான ஸ்தானத்தை பெறணும்னு நினைச்சு அவர் காட்டிற்கு சென்று தவம் புரிந்தார் இல்லையா. ஆனால் அந்த தவத்தினுடைய மகிமையால் அவர் வந்து தூய்மை உற்ற பொழுது அவர் வந்து ரொம்ப தன்னையே கண்டு அவர் வந்து கேவலமாக எண்ணிக்கொண்டார். தன்னுடைய நிலை கண்டு நான் அல்பமான இந்த கண்ணாடி துகள்களுக்கு நான் ஆசைப்பட்டு வந்தேனா அப்படின்னு அவர் சொல்வார். பகவான்கிட்ட வந்து எப்பொழுதுமே பக்தி தொண்டு மட்டும் பண்ணாலே போறோம். ஏன்னா அவர் பக்தியினுடைய உணர்வை வந்து அவர் வந்து ருசிச்சார். ஆக்சுவலி ருசித்து அந்த ஒரு நிலையில வந்து பேரானந்தம் கொண்டதால இதெல்லாமே சிற்றின்பத்திற்கானது என்பதை உணர்ந்த பொழுது தான் இதற்காக இங்க வந்தோமே என்று மிகவும் வருத்தப்பட்டார். பகவான்கிட்டையுமே அவர் தனக்கு வேண்டான்னு சொல்லிட்டார். ஆனாலும் பகவான் என்ன பண்ணார், நீ வேண்டினதை நான் வழங்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது இல்லையா. நீ வந்து என்னுடைய பக்தியையும் நீ வேண்டி பெற்றாய், மேலும் வந்து நீ எதற்காக வந்தேயோ அதையுமே நான் உனக்கு வழங்குகின்றேன்னு சொல்லிட்டு பகவானே கொடுப்பார். துருவ மகாராஜா அப்புறம் கேட்கறதே கிடையாது, அவருக்கு வேண்டானே சொல்லிடுவார். ஸோ அது போல இந்த இடத்துல பகவான் நம்ம வந்து தெரியாம கேட்டா கூட அதை வந்து வழங்குகிறார் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். பிற்காலத்துல நம்ம ஐயோ இதை போய் நம்ம கேட்டோமே நம்ம ஃபீல் பண்ணாலுமே பகவான் நம்ம வேண்டினதுக்காக வந்து நமக்கு அதை கொடுக்கிறார். நீங்கள் அனைவரும் உண்மையானவர்கள். ஏன்னா தன்னுடைய யார் ஒருத்தர் தன்னுடைய தவறை உணர்கிறார்களோ இல்லையா, உண்மையான நிலையை வந்து உணர்ந்தறிந்து இல்லையா தன்னை பக்குவப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் அனைவருமே உண்மையானவர்கள் தான். சோ இந்த நிலையில தான் தவறு இழைத்தோம் என்று பிராமணர்கள் வந்து பகவான் முன்னாடியே சேவிக்கும் போது சொல்றார்கள். பகவானும் அவர்களுடைய உண்மை நிலையை வந்து எடுத்துரைக்கிறார். நீங்கள் அனைவரும் நாபி மன்னருக்கு என்னை போல் புதல்வன் பிறக்க வேண்டும் என்று வேண்டினீர்கள். ஆனால் அச்செயலும் மிகவும் அரியதானது இல்லையா, அரியது. ஏன்னா அடுத்தவர்களுக்கு மிக மிக நன்மை பெறணும்னு நினைக்கக்கூடிய மனசு இருக்குன்னா அதுவே வந்து கருணையான உள்ளம். அத்தகைய உள்ளத்தை வந்து பெற்றவர்கள் அவர்கள் சாதாரண பிராமணர்கள் கிடையாது, வைஷ்ணவ நிலையில் இருக்க வைஷ்ணவர்களுக்கு தான் அந்த அடுத்த அந்த பரோபகாரம் என்பது இருக்கும் இல்லையா. அதுல பிராமணிக்கல் குவாலிட்டிஸும் அதாவது இன்க்ளூசிவா இருக்கும் அதுல இல்லையா, அடங்கி இருக்கக்கூடியவன். யான் ஒரே முழுமுதற் கடவுள், எனக்கு இணையானவர் எவரும் இல்லை. இந்த ஒரு வார்த்தை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன்.
இறைவனுடைய நிலையை வந்து இறைவன் மட்டும்தான் பிரகடனப்படுத்த முடியும். நாம இறைவன நிலையை வந்து எடுத்துரைக்கிறதுக்கான உணர்தல் நம்ம கிட்ட முழுமையாக கிடையாது. ஓகே, அவருடைய நிலையை அவரே நமக்கு வந்து கருணித்தால் மட்டும்தான் அவருடைய நிலையை உணர முடியும், இல்லைன்னா முடியாது. என்னை போல் எவரும் போல் ஒருவரும் காண்பது அரியுது. இதை வந்து வேலிடேட் பண்றதுக்கு தான் வந்து விஸ்வரூப தரிசனத்தை வந்து அர்ஜுனர் கேட்டார் இல்லையா? இருந்த போதிலும் நீவே தகுதியுள்ள அந்தணர்களாதினில் நீங்கள் போதிய மந்திரங்கள் பொய்த்து விடக்கூடாது இல்லையா? அதாவது அவங்க சொன்ன அந்த மந்திரங்கள் வந்து கண்டிப்பா பலிக்கணும். அந்த தன்மைகள் நிறைந்த தகுதியுள்ள அந்தணர்களை நான் எனது வாயாக கருதுகின்றேன் இல்லையா? அதனால்தான் எப்பவுமே பகவானுக்கு ஏதாவது விசேஷமான பூஜைகள் எல்லாமே இந்த செய்யும் பொழுது முதல்ல பிராமணர்களுக்கு வந்து படைக்கப்படுகிறது. என்னென்றால் அவர்கள் அதை ஸ்வீகரித்தால் பகவான் ஸ்வீகரிக்கின்றார் என்ற அர்த்தம். ஓகே, அதனால்தான் அவருடைய நான் எனது வாயாக கருதுகின்றேன் அப்படின்னா அந்தணர்கள் செய்யக்கூடிய அனைத்தையுமே பகவான் வந்து அவருடைய உணவாக அப்படின்னா அதை ஸ்வீகரிக்கின்றார் ஆக்சுவலி. ஓகே, சோ அவிதத கீர்பிஹி, அதாவது அவர்கள் ஓதும் மந்திரங்களை பயனற்று போக முடியாதவை என்று பொருள். அதனால எத்தனை மந்திரங்களை நாம சொல்றோமோ அத்தனையுமே வந்து பகவான் அதை வந்து ஸ்வீகரிக்கின்றார். மேலும் அந்த பிராமணர்கள் உணவு அருந்துகிறார்கள் என்றால் பகவானே ஸ்வயம் அந்த உணவை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று அர்த்தம். ஓகே, சாத்திர முறைகளினால் பரமபுருஷ பகவானை போல் ஆற்றல் உடையவர்கள் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுகின்றது. யாருக்கு? அந்த அந்தணர்களுக்கு. சோ யார் அந்த தர்மத்தையும் அதுக்கப்புறம் வந்து இந்த சமய தர்மங்களை எல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு இந்த வாய்ப்பு என்பது கண்டிப்பாக வழங்கப்படுகிறது. ஒரு அந்தணன் கூறும் எதுவும் எச்சூழலையும் பயனற்று போகவோ மாற்றக்கூடியதோ அல்ல. அதனால்தான் அந்தனுடைய சாபம் கண்டிப்பாக பலிக்கும், அந்தனுடைய வாழ்த்துக்களும் கண்டிப்பாக பலிக்கும். ஆனா அந்த அந்தணன் வந்து குவாலிஃபைடா இருக்கணும். ஓகே, வேத பிறப்பினால் மட்டும் கிடையாது, வேத நெறிகளின்படி அந்தணர்கள் முழு முதற் கடவுளின் வாய் ஆவார்கள். அப்படின்னா அவங்க பேச பேச அதாவது இறைவன் நமக்கு வந்து வாழ்த்து சொல்றதுன்னு அர்த்தம். எனவே தான் எல்லா சடங்குகளிலும் அந்தணர்களுக்கு உணவு அளிக்கப்படுகிறது இல்லையா? பிராமண போஜனம் ஃபர்ஸ்ட். காரணம், ஒரு அந்தணன் உண்டான் என்றால் முழுமுதற் கடவுளே உண்டதாக கருதப்படுகிறது. அதுபோல் ஒரு அந்தணன் என்ன சொன்னாலும் அச்சொல் மாற்ற முடியாததாகும். நாபி மன்னரின் வேள்வி சாலையில் இருந்த கற்றறிந்த முனிவர்களான புரோகிதர்கள் அந்தணர்கள் மட்டுமல்ல, அவர்கள் தேவர்கள் மற்றும் கடவுளை போன்ற தன்மை குவாலிட்டிஸ், டிவைன் குவாலிட்டிஸ் தன்மை உடையவர்களும் ஆவர். இவ்வாறு இல்லை எனில் அவர்கள் எவ்வாறு விஷ்ணுவி வேள்வி சாலைக்கு எழுந்தருள செய்ய முடியும் இல்லையா? அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆஸ்டாரிட்டி தவ வாழ்க்கையை மெச்சணும். ஒருத்தர் சொல்லக்கூடிய வார்த்தை கண்டிப்பாக பலிக்கும் என்றால் அவங்களுடைய அதாவது ஆஸ்டாரிட்டிஸ் மேலதான் அது வந்து இருக்கக்கூடிய தன்மை. ஸோ இது கண்டிப்பா நிகழும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? அது எல்லாமே அவங்களுடைய தவ வாழ்க்கையினுடைய மகிமை. ஆக்சுவலி கடவுள் ஒருவரே, அவர் இந்த சமயத்தையோ அல்லது அந்த சமயத்தையோ சார்ந்தவர் அல்ல. இதெல்லாம் மேன்மேட் இல்லையா? அதாவது இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் எல்லாமே வந்து மேன்மேட் திங்ஸ் தான் இல்லையா? இது எல்லாமே மேன்மேட் தான். ஒரே ஒரு தர்மம் சனாதன தர்மம் அவ்வளவுதான் இருந்தது. ஒரே ஒண்ணு வர்ணாசிரம தர்மம் இருந்தது, அவ்வளவுதான். கலியுகத்தில் பல்வேறு சமயங்களை சேர்ந்தவர்கள் தங்கள் கடவுள் பிற சமயத்தின் கடவுளிலிருந்து வேறுபட்டவர் என்று கருதுகின்றனர். ஆனால் அது சாத்தியமன்று இல்லையா? ஜீசஸ் கிரைஸ்ட் கூட சன் ஆஃப் த காட் அப்படின்னு தான் சொல்லப்படுறது இல்லையா? கடவுள் ஒருவரே, அவர் ஈவன் முஸ்லீம் ஆல்சோ எடுத்தீங்கன்னாக்கா முகமது வந்து இஸ் எ மெசஞ்சர் அப்படின்னு தான் சொல்றாங்க, இஸ் நாட் காட். ஸோ அதனால நம்ம அதை நன்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ கடவுள் ஒருவரே, அவர் பார்வையின் பல்வேறு கோணங்களிலிருந்து போற்றப்படுகின்றார் இல்லையா? அநேக விதமான அவருடைய விரிவங்கங்கள் இல்லையா? கலா மற்றும் அம்சா, இந்த நிலையில அம்சம் என்பது அவருடைய அதாவது விஷ்ணு தத்துவ நிலையில வர்றது, கலா என்பது வந்து ஜீவ தத்துவ நிலை என்று சொல்லப்படுவது. ஓகே, இச்லோகத்தில் உள்ள கைவல்யாத் என்னும் வார்த்தைக்கு கடவுளுக்கு யாரும் போட்டி இல்லை என்பது பொருள். ஓகே, இந்த இடத்துல வந்து அதனுடைய மீனிங் வந்து நாம கைவல்யம் என்றாலே மேல அதாவது சாயுஜ்ய இதுல வந்து நிலைப்படுவதுதான் வந்து கைவல்யம் என்று சொல்லப்படுது. கைவல்யாத் அப்படிங்கிறது என்னன்னாக்கா அவருக்கு வந்து நிகர் அவர்தான். ஓகே, அந்த பிரம்ம ஜோதிடமே பகவானு திருநேரிலிருந்து தான் வர்றது இல்லையா? சாயுஜி முக்தியை வந்து கொடுக்கவல்ல அந்த பிரம்ம ஜோதிடமே பகவானிடமிருந்து தான் தோன்றுகின்றது. அதனால யாத் அப்படிங்கிற அந்த மீனிங்ல இருந்து வரும்பொழுது ஸோ அவருக்கு போட்டி யாருமே கிடையாது அப்படிங்கறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு நிகர் அவர் தான், கடவுள் ஒருவரே இல்லையா? தத் இது வந்து ஸ்வேதேஸ்வர உபனிஷத்துல வந்து சொல்லப்படுற நாத்த சமஸ் அபியாஷிய சா
அது ஸ்பெல்லிங் என்னன்னு தெரியல, கூறப்பட்டிருக்கு. இதன் பொருள் அவருக்கு இணையானவர் எவரும் இல்லை, அவருக்கு நிகர் அவர்தான். ஓகே, அவரிட உயர்ந்தவரும் யாருமே கிடையாது என்பது இதை பற்றி இது பற்றிய விளக்கம் இதுதான் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ததா ஆக்னி தீர்யே அமக்ஷ கலையா வதரிஷ்யாமி ஆத்ம துல்லியம் அனு பலபமானக. எனது இணையாக எவரும் இல்லை. இந்த ஸ்லோகத்தை நம்ம அதாவது நல்லா புரிஞ்சுட்டு படிக்கணும். ஓகே, பகவானுக்கு இணையானவர் யாருமே கிடையாது. இஸ் த ஒன்லி சுப்ரீம், அவ்வளவுதான். ஆதலினால் நான் என்னையே எனது இயல்புகளில் ஒரு பகுதியாக்கி, இல்லையா அப்படின்னா கலா மற்றும் அம்சா, இல்லையா, அக்னிதரனின் புதல்வன் நாவி மன்னனின் மனைவி மேரு தேவின் வயிற்றில் பிறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்கிறார் பகவான். முழுமுதற் கடவுள், பேராற்றல் படைத்தவர், இல்லையா, அதாவது ஆம்னிசியன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சர்வ வல்லமை படைத்தவர் அப்படின்ட்டு. இது ஒரு சிறிய சான்றாகும். அவருடைய ஒரு அம்சத்தை கொண்டு, இல்லையா, ஒரு பொறி அதிலே கொண்டு பிறக்கக்கூடியது. ஸோ அவர் இரண்டற்ற ஒருவராக இருந்த போதிலும் அவர் ஒருத்தர் தான், ரெண்டு நிலையெல்லாம் கிடையாது. இப்போ அவரிடத்துல பிரிஞ்சா அது ரெண்டு கிடையாது, எவ்ரிதிங் இஸ் ஒன், அவ்வளவுதான். அவர் தன்னை சுவாம்சமாகும், அதாவது சுய விரிவங்கமாகும், அல்லது விரிவங்கங்களில் விரிவங்கமாக இருக்கக்கூடிய விபின்னாம்சமாகவும் தன்னிலிருந்து தன்னையே பிரிந்த விரிவாகவும் செய்து கொள்கிறார் பகவான். இங்கே அவரது சுவாம்ச அவதாரத்தினை அக்னிதரன் மைந்தன் நாபின் மனைவி மேருதேவியின் வயிற்றில் பிறக்க செய்வதற்கு சம்மதித்தார். சுவாம்சம் அப்படின்னா அம்ச வடிவத்துல. ஸோ அதனால்தான் ரிஷபதேவர் வந்து அதாவது அவதூதா, இல்லையா, அவர் வந்து பகவானுடைய அம்சமாக தோன்றினார் என்று சொல்லப்படுவது. கடவுள் ஒருவரே என்பதை ருத்விஜ எனப்படும் இந்த புரோகிதர்கள் நன்கு அறிவர். பகவான் ஒருத்தர் தான், ஆனா அவருடைய ஒரு அம்சத்தை கொண்டு இவங்க வந்து பிறப்பாங்கன்றது வந்து அங்கே கலா சொல்லல. இஸ் நாட் ஏ ஜீவ தத்துவ, இஸ் விஷ்ணு தத்துவ நிலையில வந்து எடுத்துரைக்கப்படுகிறது அவதூதா. ஓகே, ஸோ எதனால் என்றால் முழு மெய் பொருளான முழுமுதற் கடவுளை இரண்டற்ற ஒருவரே என்பதை உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு வழிபட்டனர். ஓகே, அவர் தன்னை அவதரித்துக் கொள்ளும் பொழுது பல்வேறு சக்திகளில் தன்னை விரித்துக் கொள்கிறார். உங்களுக்கு ஆல்ரெடி இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரெண்டு விதமான விரிவங்கங்கள், ஒன்று கலா மற்றும் இந்த உலகத்துல. ஓகே, அங்க மேல் உலகத்துல எல்லாமே வந்து டைரக்ட் விரிவங்கங்கள் தான். ஓகே, எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பகவான் அவரிலிருந்து பலராமர்ல இருந்து முதல் சதுர் விரிவங்கம், அந்த சதுர் விரிவங்கத்துல சங்கர்ஷ்ணருடைய செயலே வந்து விரிவங்கங்களுக்கு மூல காரணம். ஓகே, ஸோ இங்கே முதல் சங்கர்ஷ்ணர் வந்து நாராயணுடைய விரிவங்கமாக வருகிறார். நாராயணர்லேருந்து இரண்டாம் சதுர் விரிவங்கம், இல்லையா, அதுலயுமே வந்து வரக்கூடிய சங்கர்ஷ்ணர் தான் வந்து புருஷா அவதாரங்களுக்கு விரிவங்கங்களா வராரு, இல்லையா. இதை நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ அவருடைய மூல காரணம் அதுதான். ஓகே, அப்படி அங்கிருந்து வரக்கூடிய அனைத்துமே வந்து அம்சங்கள், அது எல்லாமே விஷ்ணு தத்துவங்கள் தான். ஆனா இங்கே வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து இரண்டு நிலைகள், ஒன்னு அம்சம், இன்னொன்னு வந்து கலா. ஓகே, சிலது வந்து விஷ்ணு தத்துவங்கள் இருக்கும், சிலது ஜீவ தத்துவம். ஜீவ தத்துவங்கள் எல்லாமே இந்த சக்தி ஆவேச அவதாரங்கள், இது எல்லாமே வந்து ஜீவ தத்துவங்கள். ஓகே, விஷ்ணு தத்துவங்கள் என்பது இப்ப பகவான் இந்த இடத்துல கிருஷ்ணராக வந்த பொழுது அந்த இடத்துலயுமே வந்து ஸ்வயம் கிருஷ்ணர் வந்து கோலோகத்துல இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் கிடையாது. ஓகே, அவருடைய ஒரு அம்சம் இங்க இன்னும் விஷ்ணு தத்துவங்கள் பற்பல அம்சங்களை கொண்டுதான் வந்து அவர் வந்து காம்பினேஷன், இல்லையா. ஸோ அதனால்தான் அவருக்கு வந்து அவதாரி என்று பெயர், பகவானுக்கு வந்து அவதாரி என்று பெயர். ஏன்னா அவரிலிருந்து தான் அனைத்துமே தோன்றுகின்றது என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். இது சுகவாச்ச இதி நிஷாமயந்தயா மேருதேவ்யயா பதிம் அபிதாரயந்ததே பகவான். அதாவது சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து பேசுறார். ஆக்சுவலி இவ்வாறு கூறிய பின்னர் பகவான் அங்கிருந்து மறைந்தார். அவங்களுக்கு வரத்தை கொடுத்துட்டு பகவான் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டார். நாபி மன்னரின் மனைவி மேரு தேவியும் தன் கணவனின் அருகிலேயே அமர்ந்திருந்தார். ஏன்னா இவர் யக்ஞம் பண்ணும்பொழுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இருந்துதான் செய்யணும், இல்லையா. இதனால் அதாவது எந்த பூஜை புனஸ்காரங்களுமே மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே கலந்துதான் செய்யணும், ஒருத்தர் செய்யறதில்லை. அதனால் இறைவன் கூறியதை அவளால் கேட்க முடிந்தது. வேத கட்டளையின்படி ஒருவன் தன் மனையுடன் இணைந்தே வேள்விகள் செய்ய வேண்டும். சப்தனி சா பத்னி கோதர்ம ஆஷரேத், அதாவது சமய சடங்குகள் ஒருவன் தன் மனைவியுடன் சேர்ந்து செய்ய வேண்டும். ஆகையினால் நாபி மன்னரும் தன்னுடைய மனைவியான அதாவது மேரு தேவியை வைத்தே வந்து அப்பெரிய வேள்வியினை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, இது ரொம்ப பெரிய, இது ஒண்ணுதான் இருக்கா? ஓகே, மத்தாச்சி வனமாலினி மத்தாச்சி படிச்சிருங்க.
இதோட இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது இல்லையா? பர்ஹிஷி தஸ்மின்ன ஏவ விஷ்ணு தத்த பகவான் பஹர்மஷிபி பிரசாதிதோ நாபேஹ பிரிய சிகிஷயா தத் அவரோதயானே மேருதேவ்யாம் தர்மான் தர்ஷயிது காமோ பாத ரசனானாம் शरमानानां ऋषीणाम् ऊर्ध्वमन्दिनां சுகாய தனுபா வததராக வததரா வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 20. பர்ஷிஹி தஸ்மின் ஏவ விஷ்ணு தத்த பகவான் பரமர்ஷிபி பிராசாதிதோ நாபேஹ பிரிய சிகிர்ஷயா தத் அவரோதாயனே மேரு தேவ்யாம் தர்மான் தர்ஷயிதி காமோ வாத ரசனானாம் ஷமானானாம் ருஷீனாம் ஊர்த்வமந்தினாம் சுகாய தனுவா வததார. பர்ஹஷி வேள்விச்சாலையில், தஸ்மின் அந்த, ஏவ இவ்வழியே, விஷ்ணு தத்த ஓ பரிஷித் மன்னரே, பகவான் முழு முதற் கடவுள், பரம ருஷிபி மாமுனிவர்களினால் பிரசாதித்த மகிழ்ச்சி அடைந்து, நாபே பிரிய சிகிர்ஷயா மன்னர் நாபியை மகிழ்விக்க, தத் அவரே தாயனே அவர் மனைவியினிடத்தில், மேரு தேவ்யாம் மேரு தேவி, தர்மான் சமய தர்மங்கள், தர்ஷயிது காம எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை வெளிப்படுத்த விரும்பி, வாத ரஷனானாம் துறவிகளின், அவர்கள் பெரும்பாலும் ஆடை அணிவது இல்லை, ஷமனானாம் பிரம்மச்சாரிகளின், சுக்லயா தனுவா இயற்கையின் குணங்களை கடந்த அவரது உண்மையான ஆன்மீக வடிவில், அவதார ஓர் புதிய பிறப்பில் தோன்றினார். மொழிபெயர்ப்பு. ஓ விஷ்ணு தத்த பரீட்சித் மகாராஜாவே, வேள்விச்சாலையிலிருந்து மாமுனிவர்களினால் முழு முதற் கடவுள் மகிழ்ச்சி அடையுமாறு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பகவான் சமய தர்மங்களை பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், மனப்பிரஸ்தன், சந்நியாசி போன்றோர் சடங்குகளில் ஈடுபடுவதன் மூலம் பின்பற்றுவதனை தானே தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்தி காட்டவும், நாபி மன்னனின் விருப்பத்தினை நிறைவேற்றுவதென்றும் தீர்மானித்தார். இதனைத் தொடர்ந்து அவர் இயற்கையின் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட தனது உண்மையான ஆன்மீக வடிவத்தில் மேரு தேவியின் மைந்தனாக பிறப்பெடுத்தார். பொருளுரை. உலகில் பகவான் தோன்றினாலோ அல்லது பிறந்தாலோ அவர் இயற்கையின் முக்குணங்களினால் சத்வகுணம், ரஜோகுணம், தபோகுணம் நிறைந்த மானுட உடலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மாயாவாத கொள்கையாளர்கள் உலகில் அருவ கடவுளுள்ள சத்வ குண உடலினை ஏற்றுக்கொண்டு தோன்றுகிறார் என்பர். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி புக்கல என்பதற்கு சுத்த சத்வத்தினாலானது என்று பொருளாகும். பகவான் விஷ்ணு அவரது சுத்த சத்வ வடிவத்திலேயே பிறக்கிறார். சுத்த சத்வம் குறிப்பிடும் சத்வ குணம் ஒருபோதும் மாசடைவதே இல்லை. உலகில் சத்வகுணம் கூட ரஜோ தமோ குணங்களில் கரைப்படிந்து மாசடையாதிருக்கும் பொழுது அது சுத்த சத்வம். சப்திதம். பாகவதம் 4.3.23. இதுவே வாசுதேவரின் நிலையாகும். அதில் தான் முழு முதற் கடவுளான வாசுதேவர் உணரப்படுகிறார். கீதையில் 4.7 ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமி அகம். பரத உலகத் தோன்றலே சமய தர்மங்களுக்கு ஊறு ஏற்பட்டு அதர்மங்கள் ஆட்சி செய்யுமாயின் அப்போது நான் என்னை பிறப்பித்துக் கொள்கிறேன். சாதாரண உயிர்களைப் போல் பகவானை தோன்றச் செய்ய இயற்கையின் முக்குணங்களால் முடியாது. அவர் தர்மான் தர்ஷிதி காம, ஒரு மனிதர் தனது கடமைகளை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை செய்து காட்டுவதற்காக தோன்றுகிறார். தர்ம என்னும் சொல் மனிதர்களை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதேயன்றி மனிதர்களை விட இழிந்த விலங்குகளை குறிப்பிடப்படுவதில்லை. பரமபுருஷ பகவானால் வழிநடத்தப்படாத காரணத்தினால் மனிதர்கள் சில நேரம் போலியான தர்மங்களை உருவாக்கி கொள்கின்றனர்.
உண்மையில் தர்மங்களை மனிதனால் உண்டாக்க முடியாது. தர்மத்து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பாகவதம் 6.3.19. தர்மம் முழு முதற் கடவுளால் அருளப்படுகிறது. எவ்வாறு ஒரு அரசு சட்டத்தை உருவாக்குகின்றதோ அதை போன்றது ஆகும் இது. மனிதன் செய்யும் தர்மங்கள் அர்த்தமற்றவை ஆகும். ஸ்ரீமத் பாகவதம் மனிதன் செய்யும் தர்மத்தின் கைத்தவ தர்மம், ஏமாற்றும் தர்மம் என்று கூறுகிறது. பகவான் சமய தர்மங்களை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை மனித சமுதாயத்திற்கு கற்பிப்பதற்காக தனது அவதாரத்தினை அனுப்புகிறார். இது போன்ற சமய தர்மங்களே பக்தி மார்க்கம் ஆகும். பகவான் கீதையில் சர்வ தர்மான் பரித்யக்ஷ மாம் ஏகம் சரணம் ரஜ என்று குறிப்பிடுகிறார். நாபி மன்னரின் மைந்தர் ரிஷபதேவர் இப்பூமியில் சமய தர்மங்களை உபதேசிப்பதற்காகவே பிறந்தார். அது இவ்வைந்தாம் காண்டத்தில் 5ஆம் பிரிவில் விளக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு ஸ்ரீமத் பாகவதம் 5ஆம் காண்டம் 3வது அத்தியாயமான மன்னர் நாபியின் மனைவி மேரு தேவியிடம் ரிஷபதேவர் அவதரித்தல் என்னும் பகுதிக்கு வேதாந்தரின் பொருளுரை இத்துடன் நிறைவடைகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. बर्हिस्तस्मिन्न एव विष्णु तत् भगवान् परमशिवी प्रसादितो नाभेः प्रियशिकीर्षया तत् अवरोधयादायेन मेरुदेव्यां धर्मान् दर्शयितु कामो वाद रशनानां शर्माणां ऋषीणां ऊर्ध्ववामन्दिनां शुगाय धनुभाव ददार. விஷ்ணு தத் ஓம். இப்போ சுகதேவ கோஸ்வாமி கன்க்ளூஷன் இந்த இடத்துல சொல்றார், முடிவு இல்லையா, பரிஷித் மகாராஜை பார்த்து. வேள்விச்சாலையில் இருந்த அந்த மாமுனிவர்கள் நாள் முழுமுதற் கடவுள் மகிழ்ச்சி அடையுமாறு செய்யப்பட்டார் இல்லையா. ஸோ இவங்களுமே பகவானை திருப்தி கொள்றதுக்கான யஜ்னங்களை நல்லபடியா செய்தாங்க. பகவானுமே அங்கே தோன்றி அவர்களை ஆசீர்வாதங்கள் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ 2 தரப்பிலுமே திருப்திகள் என்பது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பகவான் சமய தர்மங்களை, அதாவது வர்ணாசிரமம் பிரகாரம் சடங்குகளில் ஈடுபடுவதன் மூலம் பின்பற்றுவதை தானே தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்தி காட்டவும் இல்லையா. அதாவது ஒரு சடங்கு செய்தா எப்படி பகவானே தரிசனம் வர்றாருன்னா, அந்த பிராமணர்களுடைய சடங்குகள் எவ்வளவு உத்தமமானதாக இருக்க வேண்டும் இல்லையா. பிரம்மச்சரியம், இந்த கிரகஸ்தமான பிரஸ்தம், இந்த நிலைகள் யார் இருக்காங்களோ அந்தந்த நிலைகள் அவங்களுடைய உசிதமான தர்மத்தை, இறைவனால் சொல்லப்பட்ட அந்த தர்மத்தை அவர்கள் பரிபாலித்து இல்லையா, அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அவர்கள் செய்கிறார்கள். நாபி மன்னனின் விருப்பத்தினை நிறைவேற்றுவது என்றும் தீர்மானித்தார். அதனால்தான் பகவான் அங்கே தோன்றினார். மேலும் அவர் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றும் பொழுது முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையில், ஏன்னா இந்த முக்குணங்கள் அவரால் படைக்கப்பட்டது. ஸோ தான் படைத்த ஒன்றில் அவருமே அதுல கட்டுப்பாட்டு இருக்க முடியாது இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி ஓனர் அந்த கம்பெனியை எப்படி நடத்தணும்ன்ற அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அந்த கம்பெனி ஓனர் தான் டிஃபைன் பண்ணுவார். ஆனா அவருக்கு அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகாது. இது நாம ஒத்துக்கிறோம் இல்லையா. பௌதிக தளத்திலேயே இப்போ பில்கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஓனர், ஆனா அவர் கீழே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த கம்பெனி பாலிசிஸ் இல்லையா, இன்டெகிரிட்டி, கான்ஃபிடென்ஷியலிட்டி இதெல்லாம் போட்டு அவங்க கிட்ட எல்லாமே போட்டிருப்பாங்க. ஆனா அவர் அந்த மாதிரியான இதுக்கெல்லாமே கட்டுப்பட்டவர் கிடையாது. ஓகே, அது போலதான் பகவான் படைத்தார் இங்க எல்லா இடத்துலயுமே. ஆனா அந்த கட்டுப்பாடு எல்லாமே நமக்கானது, அவருக்கு கிடையாது. நாம் எல்லாரும் 3 குணங்கள்ல கட்டுப்படுபவர்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனா பகவான் அவரிலிருந்து பிரிந்து வந்த அந்த 8 ஜனசக்திகளை நாம் அவர் எவ்வாறு கையாளுகிறார் என்பதை பார்க்கணும். அனைத்தையுமே தன் கட்டுப்பாட்டுல வச்சிருப்பார். ஆனா அவற்றில் அவர் இல்லை இல்லையா, அவற்றில் நான் இல்லைன்னு சொல்லுவார் இல்லையா. அது போல அந்த மாதிரி இதுக்கெல்லாமே அவர் கட்டுப்பட்டவர் கிடையாது. அதற்கும் மேம்பட்ட நிலையில இருக்கக்கூடியவர் பகவான் என்பதை நாம புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும். சோ அதாவது இதனை தொடர்ந்து அவர் இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்ட தனது உண்மையான ஆன்மீக வடிவத்தில் மேரு தேவியினுடைய மைந்தனாக பிறப்பெடுத்தார். சோ ரிஷபதேவர் பிறக்கிறார் என்பதை இந்த ஸ்லோகத்தின் மூலியமா நாம பார்க்கிறோம். உலகில் பகவான் தோன்றினாலும் அல்லது பிறந்தாலோ அவர் இயற்கையின் குணங்களினால் தோன்றுவது என்பது நாம் பிரார்த்திக்கும் பொழுது பகவான் நமக்கு தரிசனம் கொடுக்கிறது. அவதரிக்கிறது என்பது ஒரு தாய் தந்தையினுடைய இதுல அவதரிக்கிறது, இல்லைன்னா கண்டெடுத்தல், அந்த மாதிரி தான். ஓகே, முக்குணங்கள், அதாவது அந்த இதையுமே கடந்த நிலையில இருக்கக்கூடியவர். அவர் முழுவதுமே ஆன்மீகம். நம்மள மாதிரி பௌதீகம் ஆன்மீகம் கலந்தவர் இது கிடையாது. நம்ம உடல் பௌதீகம்,
ஒன்லி ஆத்மா மட்டும் தான் ஆன்மீகம். ஆனா அவர் அப்படி கிடையாது. அவருடைய உடல் மற்றும் ஆன்மா எல்லாமே வந்து ஆன்மீகம் குவாலிட்டி. மானிட உடலை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நமக்கு பார்க்கறதுக்கு அவர் மானுடர் மாதிரி தான். உண்மையிலேயே நாம அவருடைய ரூபத்தை கொண்டு பிறந்திருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி உடல் வந்து பகவானுக்கு உண்டு. அந்த மாதிரி ஒரு மனித குலத்துக்கு இந்த ஒரு வடிவத்தை வந்து பகவானுடைய இதுல இருந்து தான் வந்திருக்கு. ஓகே, நம்மள மனித வடிவம் ஏந்தி வந்திருக்காருன்னு நம்ம சொல்லுவோம். அவர் மனிதனாக வந்திருக்கிறார் என்று எங்கேயுமே சொல்ல மாட்டோம். ஓகே, மனித வடிவத்தை ஏன்று கொண்டு வந்திருக்கு. மாயாவாத கொள்கைக்காரர்கள் உலகில் அருவ கடவுளை சத்துவகுண உடலிலிருந்து ஏற்றுக்கொண்டு தோன்றுகிறார் என்பர். சத்துவத்திலிருந்து ஒரு பௌதிக உடலை ஏற்றுக்கொண்டு பகவான் தோன்றியிருக்கிறார், அவர் வந்து அரூபமானவர் என்று. இது மாயாவாதிகளுடைய தத்துவம். விஸ்வநாத சக்கரவர்த்தி சொல்றார், சுக்கில என்பதற்கு சுத்த சத்துவத்தினால் ஆனது என்று பொருள். அதுவுமே வந்து புரிஞ்சுக்கணும். பகவான் விஷ்ணு அவரது சுத்த சத்துவ வடிவத்தில் பிறக்கிறார். அவர் எப்பொழுதுமே இங்க அவதரிக்கிறது வந்து இந்த இயற்கையுடைய 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து அப்படிங்கிறத வந்து நாம புரிஞ்சுக்கணும். அதனால சுத்த சத்துல இருக்கும் பொழுது இந்த 3 குணங்களுடைய தாக்கம் என்பது இருக்காது இல்லையா? அதனுடைய விளைவுகளுமே அவங்களுக்கு இருக்காது. அவருடைய செயல்களுமே அப்படி ஒரு பக்குவப்பட்டு இருக்கும். 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து செயல்படுவார். உலகில் சத்துவகுணம் கூட ரஜோ தமசிக் இயல்புகளால் சில சமயங்களை வந்து ஈர்க்கப்படுகிறது இல்லையா? எப்பவுமே 3 குணங்களுக்குள்ள காம்படிஷன் உண்டு. ஆனா ஒருத்தர் அந்த 3 குணங்களை கடந்த நிலைக்கு செல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மேலும் பாகவதத்துல 4.3.23 சொல்லப்பட்டிருக்கு. இதுவே வாசுதேவருடைய நிலை, சுத்த சத்துவம் சப்தம் சப்திதம் என்பது அதுதான் வாசுதேவ நிலை என்று அந்த ஸ்லோகத்துல இருந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. கீதையில வந்து நமக்கு தெரியும் பகவான் எதுக்கு அவதரிக்கிறார் என்ற தெரியும் இல்லையா? யதா யதாதி தர்மஸ்ய கிளானிர் பகவதி பாவத்தை அபியுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானாம் ஸ்ருஜாமி யகம் இல்லையா? ஸோ பக்தர்களை ரட்சிக்கிறது, அதர்மத்தை ஒழிக்கிறது, தர்மத்தை நிலைப்படுத்துறது, அதுக்காக தான் பகவான் வந்து தோன்றுகின்றார் என்பதையுமே நாம படிக்கிறோம் இல்லையா? ஸோ அதாவது அவர் தர்மான் தர்ஷீது காம அப்படின்னா ஒரு மனிதன் தனது கடமைகளை எவ்வாறு நிறைவேற்று என்பதை செய்து காட்டுவதற்காகவே தோன்றுகிறார். இப்ப ராமபிரானாக வந்து அவருடைய கடமைகளை எப்படி செய்யணும் ஒரு மனித ரூபத்துல வந்தா அவ்வாறே அவர் செயல் காட்டினார். அவர் இன்னும் பெருசா சித்திகளை உபயோகப்படுத்த எதுவுமே பண்ணல. ஸ்பெஷல் அவருடைய ஆற்றலை எல்லாம் எங்கேயுமே உபயோகப்படுத்தல ராமபிரான் இல்லையா? ஒரு சாதாரண மனிதன் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கை நெறிய வந்து இந்த உலகத்துல எடுத்துட்டு போகணுமோ அதை மட்டும்தான் அவர் வந்து செய்து காட்டியிருக்கார். ஸோ மேலும் நிறைவேற்றுவது என்பது பற்றி காட்டுவதற்காக தோன்றுகிறார். தர்ம என்னும் சொல் வந்து மனிதர்களால் செய்யப்பட்டது கிடையாது, இறைவனால் கொடுக்கப்பட்டது. இதுதான் தர்மம் என்பது. சமய தர்மங்கள் எல்லாமே இறைவனால் வகுக்கப்பட்டது, மனிதனால் வந்து பரிபாலிக்கப்படக்கூடியது. ஓகே, மனிதன் ஏற்றுவது கிடையாது. ஓகே, பரமபுருஷ பகவானால் விலங்குகளை அதாவது மனிதர்களை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட உள்ளதை அன்றி மனிதர்களுடைய இருந்த விலங்குகளுக்கு கிடையாது இந்த தர்மம் என்பது. அதனாலதான் நமக்கு எல்லாமே கர்ம பந்தனம் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு இல்லையா? மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய நமக்கு மட்டும்தான் உண்டு. விலங்குகளுக்கோ அவங்க எல்லாருமே இப்போ கூட பகவான் எப்படி படைச்சாரோ அதே நிலையில தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. நாம மட்டும்தான் மாறி இருக்கோம். நமக்கு மட்டும்தான் அந்த கர்ம பந்தம் இல்லையா? நமக்கு தான் ஆசைகள் எல்லாமே. பரமபுருஷ பகவானால் வழி நடத்தப்படாத காரணத்தினால் மனிதர்கள் சில நேரம் போலியான தர்மங்களை உருவாக்கி கொள்கின்றனர் இல்லையா? ஸோ அதாவது எந்த தர்மம் அவங்களே ஒரு ஆர்டிஃபிஷியலா ஒரு தர்மத்தை கிரியேட் பண்றது, அவங்களே பரிபாலிக்கிறது. இன்ஃபேக்ட் இந்த ரிஷபதேவர் வந்து ஜெயின்ஸ்னால ஃபாலோ பண்றதுன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே இஸ் நாட் ஃப்ரம் ஜெயினிசம். ஓகே, தட் இஸ் ராங். அதுவுமே வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் த கிளாஸஸ் NND ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு. ஓகே, இட்ஸ் நாட் ஃப்ரம் த ஜெயினிசம். ஆனா சிலதெல்லாம் அவரை வந்து அவர் அவதூதராக வந்ததுனால அதே நிலையில தான் ஜெயினிசம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பிரிவினர் இருக்காங்க நினைக்கிறேன். ஏதோ ஒரு பிரிவு வந்து அதை வந்து கடைபிடிக்கிறாங்க. தர்மம் து சாக்தாத் பகவத் பிரணீதாம், அதாவது 6வது காண்டத்துல அடுத்த காண்டத்துல இருக்கிறது 3வது அத்தியாயம் 19வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டதாக இங்க மேற்கோள் காட்டப்படுகிறது. தர்மம் முழுமுதற் கடவுளால் அருளப்படுது எவ்ரிதிங் இல்லையா? அதாவது தர்மம் என்பது என்ன? அதாவது நமக்குன்னு பரிந்துரைக்கப்பட்ட கடமைகள் வர்ணாசிரம பிரகாரம் வர்ணங்கள் இந்தந்த வர்ணங்களுக்கு இந்தந்த கடமைகள்னு பகவான் வகுத்திருக்கார் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. நாமளே ஒரு சட்டத்திட்டெல்லாம் எடுத்துக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் இருக்குன்னா அவங்க அரசு சட்டங்களை அவங்க தான் ஏற்றுவாங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் தனக்கு உரித்தான சட்ட திட்டங்கள் என்று நாம ஏற்ற முடியாது இல்லையா? அது போலதான் இதுவுமே. ஆனா நம்ம
மனிதன் செய்யும் தர்மத்தினை கைத்தவ தர்மம் வந்து ஏமாற்றம் தர்மம். அதாவது நானே ஒரு தர்மத்தை வந்து பரிபாலிச்சு இல்லையா, நானே ஒன்றை படைத்து அதையே பரிபாலிக்கிறேன்னா அது கைத்தவ தர்மம். ஏன்னா அதோட நோக்கம் வந்து பலன் கருதும் செயலாக இருக்கும். அதனால அது கைத்தவ தர்மம் ஆகியிருக்கிறது இல்லையா. அது மாதிரி வந்து சாஸ்திர விதிகள்ல இருக்காது. ஆனா நாமளே ஒரு சுயமா ஒண்ணு எடுத்துட்டு வருவோம். அது கைத்தவ தர்மம். மேலும் பகவான் சமய தர்மங்களை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை மனித சமுதாயத்திற்கு கற்பிப்பதற்காக நமக்கு எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்றது இல்லையா. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய அந்த தர்மங்களை எவ்வாறு பரிபாலிக்கிறது என்று அதை நினைக்கும் பொழுது இல்லையா, அந்த ஒரு நிலை நாம் செயல்படுத்தும் பொழுது அது வந்து இந்த மாதிரி அவதாரங்களை எல்லாமே பகவான் வந்து அனுப்பி வைக்கிறார். அவரே தோன்றுகிறார், இல்லை அவருடைய அம்சங்கள் வருகிறது. அதுதான் நம்ம சர்வதர்மான் பரித்தேஜ்யம் மாம் ஏக்கம் சரணம் ரஜா இல்லையா. பகவான் சொல்றார், அனைத்து தர்மங்களையும் விடுத்து என் பாதங்களில் சரணடை, உன்னை எல்லா பாவ விலைகளிலிருந்து விடுவிக்கின்றேன், பயப்படாதே அர்ஜுனான் பகவான் சொல்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா தர்மத்தினுடைய பலன்களை கைவிடுத்து நீ ஆற்றக்கூடிய தர்மங்கள் அனைத்தும் எனக்கானது என்று எண்ணிக்கொண்டு நீ ஆற்ற வேண்டும். அதுதான் உண்மை. ஓகே. சோ நம்ம தர்மத்தை விட்டுருனாக்கா நான் எல்லாத்தையும் செயலற்ற நிலை வந்து பகவான் சொல்லல. அந்த தர்மங்களால் வரக்கூடிய பலன்களை எதிர்பார்த்து நீ செய்யாதே. ஓகே. சோ நாவி மன்னரின் மைந்த ரிஷபதேவரை பூமியில் சமய தர்மங்களை உபதேசிப்பதற்காகவே அவர் வந்து பிறந்தார். பிருத்து மகாராஜ் எதுக்கு வந்தார்? வந்து உணவு தானியங்களை படைக்கிறதுக்காக வந்தார். இவர் வந்து எதற்காக வருகிறார்? நாவி மன்னர் சமய தர்மங்களை உபதேசிக்கிறதுக்காக வர்றார். இவ் அனைத்தும் இவ் ஐந்தாம் காண்டத்துல நம்ம அவருடைய இதெல்லாமே வந்து அவர் என்னெல்லாம் வந்து எடுத்துரைக்கிறார் என்பது 5th சாப்டர்ல நம்ம படிப்போம். இந்த காண்டத்திலே நம்ம இவ்வாறு ஸ்ரீமத் பாகவதம் 5ஆம் காண்டம் 3ஆம் அத்தியாயத்திற்கான இந்த பக்தி வேதாந்தருடைய பொருளுரைகள் வந்து நிறைவு பெறுகிறது. எதன் தலைப்புல? மன்னர் நாபியின் மனைவி மேரு தேவியிடம் ரிஷபதேவர் அவதரித்தல் எனக்கூடிய தலைப்பு. ஓகே. வாஞ்ச கல்பதாருபியஷ கிருபா சிந்துபியவச்ச பதீதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோட்டி வைஷ்ணவருந்த கி ஜெய். நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாகூர் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே.